Hi engineers, welcome to Civil Engineers Academy. இன்னைக்கு நம்ம soil mechanics problem தான் பார்க்க போகிறோம். First question, a soil has a bulk density of 22 kilonewton, water content 10% கொடுத்துருக்காங்க. Dry density வந்து கேட்குறாங்க. Dry density யோட ஃபார்முலா வந்து gamma d is equal to gamma b divided by 1 plus w. Gamma b ன்றது bulk density, gamma d ன்றது dry density, w ன்றது water content. இதை substitute பண்ணும்போது answer 20 kilonewton per meter cube வரும். Next question, valid range for n, porosity range கேட்குறாங்க. porosity formula வந்து volume of voids divided by total volume. porosity range வந்து 0 between 0 and 1 குள்ளே இருக்கும். 100% அது வந்து பர்சன்டேஜாக இருந்துச்சுன்னா 0 to 100% நடுவில் இருக்கும். Next question, if the voids of a soil mass are full of air only, சாயிலில் வந்து ஏர் மட்டும் இருந்ததுன்னா அதை என்னென்ன டேர்ம் கேட்குறாங்க, அந்த டேர்ம் கேட்குறாங்க. சாயிலில் வந்து ஏர் வாய்ட்ஸில் வந்து ஏர் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து ட்ரை சாயில், அது வந்து 2 phase சிஸ்டம் வித் ஏர் அண்ட் சாலிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சப்மர்ஜ்டு டென்சிட்டி ஆஃப் அ சாயில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஜி, வாய்ட் ரேஷியோ இ, இது ரெண்டும் சேர்த்தாப்பில் ஒரு எக்ஸ்பிரஷன் கேட்குறாங்க. ஸோ வந்து காமா டபிள்யூ இன்ட்டு ஜி மைனஸ் 1 டிவைட் பை 1 + இ. வாய்ட் ரேஷியோ ஆஃப் சாயில் மாஸ் வந்து கேன் டேக் எனி வேல்யூ கிரேட்டர் தென் 0க்கு மேலே எந்த வேல்யூ வேணால் வந்து வாய்ட் ரேஷியோ எடுக்கலாம். ஈன்றது ஃபார்முலா என்னென்னா, வாய்ட் ரேஷியோ ஃபார்முலானா இ இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் வந்து வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்தால் நெக்ஸ்ட் வந்து போராசிட்டியும் வாய்ட் ரேஷியோவும் கேட்குறாங்க. போராசிட்டியோட வந்து ஃபார்முலா என்னென்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை டோட்டல் வால்யூம். டோட்டல் வால்யூமை வந்து வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்க்கு பதில் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ், வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ்க்கு பதில் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் போட்டோம்னா ஸோ விவி டிவைட் பை 2VV, ஆன்சர் வந்து 0.5 வரும் போராசிட்டிக்கு. வாய்ட் ரேஷியோக்கு வந்து E is equal to volume of voids divided by volume of solids, ரெண்டும் ஈக்குவல்ன்றதுனால ஆன்சர் வந்து வாய்ட் ரேஷியோக்கு 1ன்னு வரும். நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வந்து 0வாக இருந்தால் சாயில் மாஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 0வாக இருந்தால் அதை ட்ரை சாயில்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் ஆஃப் டென்சிட்டி இண்டெக்ஸ். டென்சிட்டி இண்டெக்ஸ் ரேஞ்ச் கேட்குறாங்க. 0 to 1 வரைக்கும் இருக்கும். இதில் 0வும் 1ம் இன்க்ளூடடாக இருக்கும். போராசிட்டியில் வந்து 0 and 1 வந்து எடுத்துக்க மாட்டாங்க அந்த வேல்யூவை. நெக்ஸ்ட்டு டென்சிட்டி இண்டெக்ஸை ரிலேட்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட ஃபார்முலா வந்து இ மேக்ஸ் மைனஸ் இ நேச்சுரல் டிவைடட் பை இ மேக்ஸ் மைனஸ் இ மினிமம். நெக்ஸ்ட் வந்து டென்சிட்டி இண்டெக்ஸ் வந்து ரேஞ்ச் வந்து ஹையராக இருந்தால் ஹையர் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷனாக இருக்கும். ஸோ ஹையர் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன்னா அந்த பார்ட்டிகல் சாண்ட் பார்ட்டிகல் வந்து காம்பேக்டாக டென்ஸாக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வாட்டர் கண்டென்ட் வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டட்னா வாய்ட் ரேஷியோ எவ்வளோன்னு கேட்குறாங்க. இஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிடபிள்யூ ஃபார்முலா. இதில் வந்து சேச்சுரேட்டட் சாயில்னால எஸ்ஸோட வேல்யூ வந்து 1ன்னு வரும். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு ஜி, அதாவது வாய்ட் ரேஷியோ வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வந்து பார்ஷியலி சேச்சுரேட்டட் 60% கேட்குறாங்க. ஏர் கண்டென்ட் ஃபார்ம் ஆஃப் சாயில் கேட்குறாங்க. ஏர் கண்டென்ட் ஃபார்முலா வந்து வால்யூம் ஆஃப் ஏர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். இன்னொரு ஃபார்முலா வந்து சேச்சுரேஷனுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி ஃபார்முலா வந்து ஏசி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ்ஆர். ஸோ 1 மைனஸ் 0.6 இஸ் ஈக்குவல் டு 0.4. பர்சன்டேஜாக கேட்டாங்கன்னா 40%. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.